ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாராந்திரத்துக்குண்டான கிரக நிலவரம், இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ரிஷபத்தில் குரு இருக்காரு, கன்னியில் கேது இருக்காரு, கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு, மீனத்தில் செவ்வாய், ராகு இருக்காரு. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி. இதை தவிர சந்திரன் 2 நாட்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. அதனால் நீங்கள் சந்திரனை தின கிரகமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த வாரத்தில் சந்திரன் இருக்கணும் இடம் பார்த்தேன்னா மிதுன ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் மே 13ஆம் தேதி விடியற்காலை 5:05 வரை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை துவங்கிறது வாரம். திங்கட்கிழமை காலையில் 5:05 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 13ஆம் தேதி மே 13 காலை 5:05 முதல் மே 15 மதியம் 3:25 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மே 15ஆம் தேதி மதியம் 3:25 மே 18ஆம் தேதி விடியற்காலை 4:05 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி விடியற்காலை 4:05 அதாவது சனிக்கிழமை விடியற்காலை 4:05 சந்திரன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. இந்த வாரம் சனிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வாரம் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி மாலை 4 மணி வரை சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் ஊர் காவல் தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். இந்த பணச்சியம்மன், பேச்சியம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும்ல, அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு உங்களுடைய காரியங்களை துவக்குங்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு அமோகமான பிரச்சனைகளற்ற நாட்களாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய, மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற நற்செய்திகளாக வருகின்ற நாட்களாக இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன். ஸோ வளர்பிறை சந்திரன் 3ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் சந்தோஷம், உறவுகளின் வருகை, நீண்ட நாட்களாக திருமணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுதல், ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்திக்கக்கூடிய, அதாவது நேர்மையாக சட்டத்திற்கு உட்பட்ட ஆசைகள் எல்லாம் நடத்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் சூரியன் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு திங்கட்கிழமை அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது 14ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். செவ்வாய்க்கிழமை விடியற்காலையில், திங்கட்கிழமை ராத்திரி, செவ்வாய்க்கிழமை விடியற்காலையில் சூரியன் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு சூரியன் சேர்க்கை. இந்த குரு சூரியன் 2ஆம் இடத்துல சேர்றதுனால அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அதே சமயம் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய நபர்களிடமிருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தனிப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வார ஆரம்பத்தில் செவ்வாயின் 4ஆம் பார்வையில் சந்திரன் இருப்பார். அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு திரவிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடல் கடந்த பயணத்தில் மூலமாக லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மிளறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு படித்த படிப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. இந்த 5ஆம் வீட்டு அதிபதி இந்த வாரத்தில் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் நேர்மை மிளிரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அறிவார்த்தமான செயல்பாடுகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். படிப்பின் மூலமாக லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் உதவி பண்ணினா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்குது. இந்த வாரம் 14ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு காரணமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் இளம் பிராயத்தினர் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் சரி, அனைத்து கேட்டகரி மக்களுக்கும் சரி, சந்தோஷத்தை தரக்கூடிய அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால. ஆனால் அந்த சனி உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார். லாப சனி யோகத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் உடல் சோர்வு இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். வீண் எதிர்ப்புகளை சிலர் ஏற்படுத்துவார்கள். இதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அம்பாள் வழிபாடு செய்யணும். அதாவது அம்பாள் வழிபாடுன்னா துர்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் செய்து வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம். ஏன்னா இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இல்லாத பரிகாரம் வேறு எந்த மந்திரத்திலையும் இல்லை. அவ்வளவு பவர்ஃபுல். அந்த லலிதையின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிட்டுவதன் மூலமாக பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த அம்பிகை ஏற்படுத்தி கொடுப்பாள். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார் சந்திரன். 2, 5 கூடிய புதன் விரயஸ்தானத்தில் சுக்கிரனோட, ராசிநாதன் சுக்கிரனோடு இருக்கார். இதனால் இந்த வாரத்தில் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு, உங்களுடைய அவுட்லுக்கை மேம்பட்டு காண்பிக்கிறதுக்காக நீங்கள் செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு பெருசாக ஏற்படாட்டினாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம் கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. 13ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு இந்த வாரம் முழுக்க குறைவே இருக்காது. வருமானம் நிறையா வரும். அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும். இந்த வாரத்தில் செலவை எப்படி குறைக்கலான்னா, உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட செலவுகளை குறைத்தால் இந்த வாரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்காது. குடும்பம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களை பற்றின தனிப்பட்ட செலவுகள் தான் ஜாஸ்தி இருக்குது. இதில் இந்த வாரத்தில் சூரியன் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசியில் இருக்கிற குருவோடு இணைகிறாரு. 4ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ளே வரதுனால குறிப்பாக ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு செலவுகள் குறையும். அரசாங்க வகையில் இருந்த செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்த செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் மூலமாக இருந்த செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறையும். தாயாரின் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறையும். உங்களிடம் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கும் தலகணம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்தை எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் தான் இந்த குடும்பமே ஓடுது, நான் தான் உன்னையை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தவறான வார்த்தை பிரயோகங்கள் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
படிப்பு சார்ந்த விஷயங்களில் படிக்கிற குழந்தைகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன விரயங்கள் ஏற்படும், அதாவது மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். விரயஸ்தானத்தில் இருக்கிற புதனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தேவையற்ற எண்ண விரயங்கள் ஏற்படும் அல்லது அனாவசியமாக நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான கடினமான உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை, தனிப்பட்ட பார்வை இருக்குது, சனி பார்வை இருக்குது. அதனால் உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கும் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உடம்பில் எந்த விதமான ரோகமும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு புதன் சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களை முதலில் செலவு செய்து விட்டால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறேன், கொஞ்சம் நான் ட்ரெஸ் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் அடிஷ்னல் ஜுவல்லரி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா கடன் வரும்பொழுது கடனுக்கு அடைக்கிறதுக்கு பணம் இருக்காது. அதனால் கொஞ்சம் மறுபடியும் கடன் வாங்குகிற சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கிட்டத்தட்ட மே 31ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசிக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண பற்றாக்குறை, கடன் வாங்கி தான் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குறி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூமி தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய மனிதர்கள் அரசு பதவியில் இருக்கிறவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள். உடல் சோர்வு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடம்புல எந்த வியாதியும் வராமல் இருக்கிறதுக்கு, உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு சூரிய நமஸ்காரம் அவசியம். தினமும் ஆதித்ய கிருதயத்தை சொல்லிட்டு வாங்க. ஆதித்ய கிருதயத்தை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் நீங்கள் சூரியன் உதிச்சு மேக்ஸிமம் போனால் 15 நிமிஷத்துக்குள்ளார சூரிய நமஸ்காரம் 14 தடவை பண்ணணும். அந்த 14 தடவை பண்ணிவிட்டு உங்கள் காரியங்களை தொடங்கினால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். ஆரோக்கிய சங்கடங்கள் இருக்காது, மேன்மைகள் ஏற்படும். மிதுன ராசி இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்றம், வருமானம் அதிகரிப்பு, குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், வழக்குகளில் வெற்றி அடைகிறதுன்ட்டு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதியான புதன், ராசிநாதனும் அவர் தான், லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்காரு. இந்த வாரத்தில் சூரியன் அந்த லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு. சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான ஆதாயம், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில், உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக தொந்தரவுகள் இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை வாங்கின கடனில் ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட் கட்டாமல் இருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக நோட்டீஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பேங்க் லோன் சம்மந்தமாக ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு அனாவசியமாக உங்கள் பேரில் ஒரு தப்பு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 4ஆம் இடத்தை பூமிகாரகன் பார்க்குறார். செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய 4ஆம் இடத்தை. இதன் மூலமாக பூமி தொடர்பான விஷயம், வீடு தொடர்பான விஷயம், மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாட்களாக எனக்கு வீடு வாங்கிறதுக்கே யோகம் இல்லை, நான் வீடு வாங்கிறதுக்கே யோசனை இல்லாமல் இருந்தேன்னா அப்படி இருக்கக்கூடிய நபர்கள், மிதுனராசி நண்பர்கள், இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய 15 முதல் 20ஆம் தேதிக்குள் உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் அல்லது வண்டி வாகன மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும். விரையாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். 5 கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கலைத்துறை நண்பர்கள், பெண்கள் சார்ந்த ஆபரணங்களை விற்கக்கூடிய நபர்கள், தங்க நகை வியாபாரிகளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும். மீடியா தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம், காலேஜ் நடத்துகிறேன், ஸ்கூல் நடத்துகிறேன், டியூஷன் சென்டர் நடத்துகிறேன், இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பித்ருக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால, குருவோடு சேர்றதுனால உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு, நீங்கள் ஏதாவது வண்டியில் போகும்போது சிக்னல் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடன் வாங்காட்டினா கூட தேடி வந்து உங்கள் கையில் கடனை கொடுத்துட்டு போவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியை பிடிச்சி மாங்காய் போடுறதுன்ட்டு. அந்த மாதிரி விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு கடன் அதிகரிப்பு ஏற்படுமேன்னு கவலைப்படாதீங்க. அதற்கேற்றாற் போல உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, பிராயஷ்சித்தம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குரு வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் குறிப்பாக குருவாக இருந்து, மௌன குருவாக இருந்து வழிநடத்தக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். உங்களுக்கு புரியாத விஷயங்களை கூட புரியக்கூடிய வகையில் அவர் சொல்லிக் கொடுப்பார். புதிய அனுபவங்களை தரக்கூடிய அந்த குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மட்டுமே தான் இந்த வாரத்திற்குண்டான பிரார்த்தனை. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய குடும்பத்தார் சார்ந்த செலவுகளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அது சந்தோஷத்துக்கான செலவுகளாக இருக்கும். எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க, எங்கேயாவது வெளியூருக்கு போவீங்க. அதுவும் இப்போ ஸ்கூல் வேறு லீவ் விட்டுடுத்து குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரன், அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் விடியற் காலையில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. உங்கள் 13ஆம் தேதி காலையில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 5 நிமிடத்துலேருந்து 15ஆம் தேதி மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க, நீங்கள் எடுக்கிற காரியத்தில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நண்பர்களை சேர்த்து தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். சந்திரன் இந்த வாரத்தில் 2, 3 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால 13ஆம் தேதி காலையிலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கும். 13 முதல் 20ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு, அடுத்த வாரத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், அடுத்த வாரம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பணபலம் அதிகரித்தல், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் சந்தோஷம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்தல். அஷ்டம சனி இப்போ கிளியராக இருக்குது. ஆனால் அஷ்டம சனி பாதிப்பு உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகிறார்கள். அதாவது என்னென்னா, குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனால் பார்வை பலத்தின் காரணமாக எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், பூர்வீக சொத்து விஷயத்தில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குடும்ப தலைவர்கள் மன நிம்மதியை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்த வாரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை, அரசாங்க உதவிகள் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், பொதுவாக சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்த வேலையில் பிரச்சனை வருமே சார், நீங்கள் தானே சொல்லுவீங்க, 6, 7, 10 ஆகிய இடங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 10ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு கேட்டால், இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கெடுபலனை கொடுப்பாரு. ஆனால் அந்த கெட்டதை கொடுக்கக்கூடிய சுக்கிரனை சனி பார்த்து கெடுக்கிறாரு. ஸோ கெட்டவன் கெட்டு போகிறான். அதனால் உங்களுக்கு ராஜயோகம், வேலை விஷயத்தில் ராஜயோகம் கிடைக்கும். இழந்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. சில பேர் பார்த்தோன்னா இன்பிட்வீன் ஜாப்ஸில் இருப்பா, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக காத்துன்னு இருப்பா. இந்த வாரம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திரன் உங்கள் ராசியில் இந்த வாரம் ஃபுல்லாகவே, அதாவது 13ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைப்பது, குடும்பம் அமைவது, குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை தீர்ப்பது, ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதுன்னு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். எக்ஸப்ட் தோஸ் ஃபஸ்ட்டு 2 days 12, 13ஆம் தேதி விடியற்காலை 5 மணி வரைக்கும்
உங்களுக்கு மனக்குழப்பம், செலவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் கஷ்டங்கள் இருக்காது, சந்தோஷமாக இருப்பீர்கள், மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால், குறிப்பாக எதிர்பாலின நண்பர்கள், எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வருமானத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அம்பாளை தினமும் பிரார்த்தனை செய்து வாருங்கள். குறிப்பாக ராகு காலத்தில் இந்த வாரம் திங்கட்கிழமை காலையில் 7:30-9, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3-4:30, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருக்கிற இடத்துலேருந்தே அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. கோயிலுக்கு போய் பண்ணுறது விசேஷம். ஆனால் கோயிலுக்கு போக முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா, உங்கள் ஆற்றுல இருந்த இடத்துலேருந்தே, உங்கள் ஆஃபீஸில் இருந்த இடத்துலேருந்தே பிரார்த்தனை பண்ணுங்க. துர்கா சப்த ஸ்லோகி சொல்லுங்க. துர்கா சூக்தம் தெரிஞ்சவாள்லாம் துர்கா சூக்தத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு துர்கையின் அருள் காரணமாக காரிய வெற்றி ஏற்படும். எதிரிகளின் தொல்லை, குறிப்பாக அஷ்டம சனி நடக்கிறது, இந்த எதிரிகள் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் துர்கை அம்பாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் திரவிய லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், அந்த பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமை காலையில் விடியற்காலையில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய, வீண் எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார், உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். வீடு மனை மாற்றத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா அந்த இடத்த வளப்படுத்துவார். அதனால் சொந்த வீடு வாங்குறது, சொந்த வீட்டில் கார் வாங்கி நிறுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஏற்கனவே ரிஷபராசி நண்பர்கள் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. நிறையா பேர் சொந்த வீடு, சொந்த கார்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போது சிம்மராசிக்கு அந்த ஒரு யோகம் வருது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள், 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறது, இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு அஷ்டம சனி, அடுத்து வரக்கூடிய சிம்மராசிக்கும் அஷ்டம சனி வரப்போகிறது. அதனால் சிம்மராசிக்கு எங்களுக்கு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு குரு காரணமாக இருப்பார். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 6ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். சனி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளார உங்களுக்கு நல்லதையும் பண்ணுவார், குருவின் காரணமாகவும் சனியின் காரணமாகவும். அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தினால் தப்பு கிடையாது. என்ன சார் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை ஜரூராக பேசி முடித்து நடத்தி காட்டணும். அதாவது டக்குன்னு முடிக்கணும். இழுபறி நிலைமையை ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடாது. டக்குன்னு பேசணுமா, டக்குன்னு முடித்தோமா, அடுத்தது திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணணுமா, டேட் இந்த வருஷ கடைசிக்குள்ளார செப்டம்பர் நவம்பருக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இது ஒரு சில ராசிக்கு மட்டும் சில டைம் கிடைக்கும். அது சிம்மராசிக்கு இப்போ வந்திருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதுவும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான செலவுகளை தருவார். சந்தோஷமான அவுட்டிங், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற வார கடைசி 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குருவின் பார்வையும் 2ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. குரு சந்திரன் பார்வையில் இருக்கார். குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் இந்த வார கடைசியில். அதனால் பணபலம் அதிகரிக்கிறது, வாக்கு சாதுரியம் ஏற்படும். குறிப்பாக இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள்னால்
உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி பதவி உயர்வை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பிரார்த்தனை, பரிகாரம், பிராயஷ்சித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு சில சங்கடங்கள் வராமல், ஏன்னா 7ஆம் இடத்துல சப்தம சனி நடக்கிறது. அடுத்த வருஷம் அஷ்டம சனி வருது. இந்த சப்தம சனி தேவையில்லாத உபாதைகளை ஏற்படுத்தும் அல்லது தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். தினமும் காலையில் விநாயகர் ஆரம்பிங்கோ, விநாயகர் அவகவல் படிக்கலாம், விநாயகர் கணபதி அதர்வ சீர்ஷம் படிக்கலாம். ஒன்றுமே தெரியலையா, கணபதிக்கு உண்டான மந்திரத்தை, மூல மந்திரத்தை வந்துட்டு ஜபம் பண்ணலாம். ஓம் விநாயகாய நமக, இந்த ஒரு மந்திரமே போதும். விநாயகருடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் படிக்கிற மாதிரி ஆகிடும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விநாயகர் அகவலையும் கணபதிக்குண்டான விநாயகர் அகவலையும் ஹனுமாருக்குண்டான ஹனுமன் சாலிசாவையும் படித்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகளும் தடங்கல்கள் இல்லாத வாழ்க்கையும் ஏற்படும். கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 15லேருந்து 18ஆம் தேதி, 15ஆம் தேதி மத்தியானம் 3 மணிலேருந்து 18ஆம் தேதி விடியற்காலை 4 மணி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். அனாவசியமான விரயங்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். அதுக்காக செலவுகள் ஏற்படும். குறிப்பாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த விரயமாகக்கூடிய நாட்கள் 15 முதல் 18ன்னு சொன்னேன். அந்த சமயத்தில் எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், அதனால் நான் கையூட்டு கொடுத்து வேலை நடத்திக்கிறேன். இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலவரம் இருக்குது. மற்ற விஷயத்துலலாம் உங்களுக்கு கெடுதல் கிடையாது. யாருக்காவது கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலையை நடத்திக்கலாம், சாதிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். இது ஒன்று தான் இந்த வாரத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி அடுத்த வருஷம் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 6ஆம் இடத்துல சனி இருந்தார்னா உங்களுக்கு பதவியை, செல்வாக்கை, மரியாதையை, உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சனி பார்வை தைரியத்தை கொடுப்பாரு. தைரியமாக சில தவறுகள் செய்கிறதுக்கு காரணமாக இருப்பார். நீங்கள் தவறுன்னு தெரிஞ்சும் பண்ணினீங்கன்னா அதுக்குண்டான தண்டனையை அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சியில் காமிச்சிருவார். இப்போ இந்த வருஷம் பண்ணுற தப்புக்கு அடுத்த மார்ச் மாதம் தண்டனை கிடைக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. இது ஒன்று தான் கன்னிராசிக்கு உண்டான எச்சரிக்கை மணி. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்களாக இருக்குது. தசம லாபஸ்தானங்களில் 10, 11 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய 12 முதல் 15ஆம் தேதி வரை அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி, தொழில் அமைதல், தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, புதிய முயற்சிகளுக்கு உண்டான பண உதவிகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். தசமஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரே அப்படின்னா தொழில் ரீதியாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் ரீதியான எதிரிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனால் 8ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாலின எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுப்பாரு. கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கிறது. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு 12, 13 விட்டுட்டு 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஏற்படுறது. இந்த சூரியன் பயிற்சி தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் அந்யோன்யத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் எல்லோரும் உங்ககிட்ட தான் ஓடி வருவாங்க. அம்மா இதை சால்வ் பண்ணி கொடு, அம்மா இதை சால்வ் பண்ணி கொடு, மண்ணி இதை சால்வ் பண்ணி கொடுங்கோ, அக்கா இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட தான் நிற்பாளே தவிர வேறு யாருக்கிட்டையும் பேச மாட்டா. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் 2 குரூப்புக்கும் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கணவர் வழிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் பேச்சில் இருக்கிற மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம்
வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்குள், அதனால் பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் கன்னிராசிக்கு அமோகமான அனுபவங்களை தரக்கூடிய, சந்தோஷமான வருமானத்தை தரக்கூடிய, குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை என்ன பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரம் முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்யணும். 8ஆம் இடத்துல புதன் இருக்காரு சுக்கிரனோடு சேர்ந்து. அதனால் பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குறிப்பாக புருஷ சூக்தம் தெரிஞ்சவா புருஷ சூக்தத்தை பாராயணம் பண்ணுங்கோ, ஸ்ரீ சூக்தம் தெரிஞ்சவா ஸ்ரீ சூக்த பாராயணம் பண்ணுங்கோ. இது ரெண்டும் தெரியாதவா யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் எல்லாத்தையும் இது ரெண்டும் இருக்குது, கேட்டு பாருங்க. உங்களுக்கு தினமும் காலையில் குளிச்சுட்டு இந்த மந்திரங்களை கேட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது புதனுடைய வீட்டில் 9ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல புதன் இருக்கார். புதன் சுக்கிரன் சேர்க்கை, ராசிநாதனோட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயங்களை செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்கள் வீட்டில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே சந்தோஷமான செலவுகள். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது 12ஆம் தேதி 13ஆம் தேதி காலை வரை. 13ஆம் தேதி அன்றைக்கி தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. 13 முதல் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்புகள், உத்தியோக ரீதியாக சில இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால திடீர்னு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்தவங்க நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வியாபாரம் பண்ணலாமா, அந்த வியாபாரம் பண்ணலாமான்ட்டு வியாபார துவக்கத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதற்குண்டான பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில பேங்க் லோன்லேயோ சில நண்பர்களிடமோ கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால் சில நண்பர்களை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற 15 முதல் 18ஆம் தேதி வரை சனியின் பார்வையில் இருப்பார். அந்த சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும், ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை 5ஆம் இடத்திலிருந்து, அதனால் பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அதனால் சில நபர்களை வெளியூருக்கு சென்று சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உங்களுக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், விரயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் முதலீடுகள் செய்வதற்கும் இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. அதுக்காக செலவுகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இந்த துலாம் ராசிக்கு இருக்க போகிறது. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பல பேர் தங்களுடைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப், பிஸ்னஸ் ஐடியாஸை செயல்படுத்துறதுக்காக முயற்சி எடுப்பாங்க. இதன் காரணமாக பல புதிய தொழில் அதிபர்கள் உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எங்கே பேசினாலும் சரி கவனமாக பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கும் உங்கள் கௌரவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் நிதானமாக யோசித்து பேசுங்க. குடும்ப கௌரவத்திற்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கும், சிலருக்கு வீட்டுக்கு மேலே மாடி எடுத்து கட்டுறதுக்கு, இல்லை வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. இது இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தை துவக்கும். அது கிரக நிலவரம் மாறும்பொழுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் வரும்பொழுது வீட்டை கட்டுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று அலைச்சலை தந்தாலும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக லாபமும் உத்தியோக ரீதியாக லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா,
உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும். நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற தவறான அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு மனோ தைரியத்தையும், உங்களுக்கு இருக்கின்ற நேர்மைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு உண்டான தைரியத்தையும் அந்த நரசிம்மர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நரசிம்மர் அருள் உங்களுக்கு துணை இருக்கட்டும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 13ஆம் தேதி விடியற்காலை 5:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். சில இடத்துல அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்திப்பீங்க. அதனால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு சற்று வீரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அனாவசியமாக சில பேர்த்த சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியில் பேசாதீங்க. வெளியில் இருக்கிறவங்க கிட்ட வெளியில் இருக்கிறவங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் பேசுகிறதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சந்திரன் இந்த வாரத்தில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக ட்ராவல் பண்ண போகிறாரு. அதுவும் உங்கள் சப்தமஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஈகோவை நீங்கள் தப்பான இடத்துல கிராஷ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை சொரிஞ்சு விட்டுட்டிங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும். அதாவது அவங்களுடைய பொல்லாப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லதும் இருக்குது, அதே சமயம் சின்னதாக கெட்டதும் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம், உங்களுக்கு திருமண பாக்கியம். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால், திருமணம் ஆனவராக இருந்தால் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருக்குன்னா இப்பொழுது அந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் வருது. உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சன்னியாசி மாதிரி சில விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆனால் கணவனுடைய அல்லது மனைவியுடைய ஆலோசனை உங்களுக்கு ஆப்த நேரத்தில் உதவியை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆப்த நேரம்னா கரெக்டான நேரத்தில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய சுகங்கள் குறையிறதுக்கு, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்திற்கு அதாவது 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தாயாருக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற வாரக்கடைசி 18 முதல் 20ஆம் தேதி உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் சரி, உறவுகள் வகையிலும் சரி, இதுநாள் வரை விட்டேத்தியாக இருந்தவங்கள்லாம் இந்த வாரத்தில் உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி உங்ககிட்ட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மந்தத்தன்மை விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதாவது விசாகம், அனுஷம், கேட்டை, இது 3 நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுனால இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிரார்த்தனை, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தேன்னா குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குருவை வணங்கி வாருங்கள், குருவை வாழ்த்தி வாருங்கள். குருவுக்கு உண்டான சிசுருட்சைகளை, அதாவது உதவிகளை செய்து வாருங்கள். நீங்கள் யார்கிட்ட படிச்சீங்களோ அவங்க ரிட்டையர் ஆகிருப்பாங்க, வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும். குருவின் அருள் உங்களுக்கு திருவருளாக கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சந்திரன் பயணத்தை துவக்கிறதுனால திங்கட்கிழமை காலை வரை மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குதூகலம் அதிகரிக்கும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால வாழ்க்கை துணையின் வளர்ச்சியும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்கிறவங்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மந்தத்தன்மை இருக்குது. அதே சமயம் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும்
உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்க, அதாவது உங்கள் மனசளவில் நீங்களாக ஒரு கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு பொல்லாதவன் அப்படின்ட்டு. அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை அவர்களுக்கு குறையிறதுக்கு, ஏன்னா நம்மளே இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறானுன்ட்டு உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே 2 நாளைக்கு தான். 15ஆம் தேதி பார்த்தேன்னா 15ஆம் தேதி மத்தியானம் 3:15 மணிக்கு மேலே சந்திரன் 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படும். குறிப்பாக 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது காரிய வெற்றி ஏற்பட்டு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் சுயமாக சொந்த வீடு வாங்கிறதுக்கோ சுயமாக பூமி இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ முயற்சி எடுக்கலாம். அதற்குண்டான பேங்க் லோன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து நல்ல விதத்தில் இருக்குது. சனி 3ஆம் இடத்திலிருந்து காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் சற்று பெரிதாப்படுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு மட்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மற்ற நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். சந்திரன் லாபத்தை தருவார். அதனால் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த ஆரோக்கிய பிரச்சனை, வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் மன நிம்மதி தரக்கூடிய நாட்களாக இருக்குது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், இதில் ஒரு சின்ன விஷயம், சூரியன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் வாங்கிறதுனால உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம், பிரார்த்தனை தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் முருக வழிபாடு செய்ய வேண்டும். முருகனுடைய வேலை வழிபட்டு வாருங்கள். வேலை வணங்குவதே வேலையாக வைத்திருந்தால் அந்த வேல் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தற்காப்பு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த வார ஆரம்பம், அதாவது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும், மே 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள், பண வருமானம் ஏற்படுறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது, எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதுவும் குறிப்பாக 13லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான குரு 5ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 2 கிரக நிலவரமும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை தரக்கூடிய நாட்கள். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ்னால் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு இந்த வார ஆரம்பம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் மட்டும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் எந்த விதமான குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி, இந்த வாரம் சனிக்கிழமையிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், சனி ஞாயிறு திங்கள், அதாவது இந்த வாரம் சனிக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது சுக்கிரன் புதனின் பார்வையில் வந்துடுவார். அதாவது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய 9ஆம் இடம்ங்கிறது கன்னிராசியில், அந்த குருவின் பார்வையில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். புதன் சுக்கிரன் பார்வையில் இல்லை, தப்பாக சொல்லிவிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் தந்தையின் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நீண்ட நாட்களாக மந்தத்தன்மையுடன் இருக்கக்கூடிய வியாபாரத்தை புதுசாக தூக்கி நிறுத்துறதுக்கு, புதுசாக நடத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வளர்பிறை சந்திரன் 8, 9 ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சந்திரன் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். மனசில் தவறான எண்ணங்கள் ஏற்படாது. ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இந்த வாரத்தில். ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் யாருக்கும் உதவி பண்ணுறேங்கிற வார்த்தையை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா நீங்கள் சிக்கலையும் அவஸ்தையையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம். அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் 4ஆம் இடத்துல சூரியன் புதனுக்கு சனியின் பார்வை இருக்குது. அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயம், குறிப்பாக நெஞ்சு பகுதி வயிற்று பகுதியில் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தையும் பேண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கணவருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இல்லாத மரியாதை இப்பொழுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறது. குறிப்பாக பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் பேரை லிஸ்ட்லேயே சேர்த்துருக்க மாட்டாங்க. இந்த வாரத்தில் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திலேருந்து அதுக்கு உண்டான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாராவது சுமங்கலியாக இறந்துருந்தாங்கன்னா, பெண்கள் சுமங்கலியாக இறந்துருந்தாங்கன்னா அவர்களை வழிபடுங்கள். ஏன்னா குலதெய்வ வழிபாடு 5ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை முன்னோர் வழிபாடு செய்வது அவசியம். முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு முயற்சித்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும், வசமாகும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 5, 6, 7 ஆகிய இடங்கள் 8ஆம் இடத்துக்கும் சேர்த்து சந்திரன் பயிற்சியாக போகிறாரு. 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல வளர்வரை சந்திரனாக இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 18ஆம் தேதி சனிக்கிழமை விடியற்காலை வரை உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நற்செய்திகளாக வரும். நீண்ட நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு, 2023க்கு அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரமே வருது. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள், வியாபாரம், உடன்பிறப்புகள், உங்களுடைய முன்னோர்கள், இப்படி எல்லாருமே வீட்டில் இருக்கிற பெரியவங்க, கணவன் மனைவி உறவு, இப்படி எல்லாத்துலேயுமே அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆனானால் கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை, அதனால் வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடத்துக்கு குடி போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு சூரியன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ இருக்கிற இடத்துலேருந்து காலி பண்ண வைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலையில் அமர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலைக்கு எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வீடு மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், அதாவது தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குறையறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் ராசியிலேயே சனி இருக்கிறதுனால என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் வேலை விஷயத்தில் எடுத்தேங்கிற முடிவு எடுத்துடாதீங்க. அவசரப்பட்டு நீங்கள் ஓவர் தைரியத்தில் திமிருத்தனமாக எடுத்து ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் சற்று பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. 8, 10, 12 ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை, சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தொழில் தான், சொந்தமாக வியாபாரம் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம், வியாபாரத்தால் சந்தோஷம், கலைத்துறை நண்பர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுதல், நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு மாற்றத்தையும் பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதில் ஜாகிரதையாக இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்னதான் நல்ல விதமாக பேசினாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அதிகார துவனி இருக்குது. உஷ்ணமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பேசுகிறது நல்லதாக சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே திட்டுவாங்க, நீ உருப்படாமல் போக மாட்டே, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இந்த வாரத்தில் கும்பராசிக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குழந்தைகளுடனும் வாழ்க்கை துணையுடனும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்ப்புகளை உருவாக்கினாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் 2ஆம் இடத்து செவ்வாய் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் வழக்கில் நீங்கள் தவறான விஷயத்தை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெற்றி வரக்கூடிய நேரம். தவறான விஷயம், தைரியத்தினால் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், இல்லை குதர்க்கமான எண்ணங்களை வெளிப்படுத்துவது போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சற்று அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பிரார்த்தனை, பரிகாரம், பிராயஷ்சித்தம் கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டியதுன்னா ஆஞ்சநேயரை தான் பிடிச்சிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு தினமும் பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை தினமும் பண்ணும்பொழுது அவருக்கு உண்டான பானகத்தை நிவேதனம் பண்ணி மக்களுக்கு நிறையா கொடுங்க. அதாவது பானகம் அப்படிங்கிறது உடம்புக்கு தேவையான அனைத்து விட்டமினையும் வச்சுக்கக்கூடிய ஒரு பானகம். அது ஒரு 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 ட்ரிங்க். அது வீட்டிலேயே தயார் பண்ணலாம். வெல்லத்தை போட்டு பண்ணக்கூடிய ஒரு பானகம். அது ஒரு ட்ரிங்க். அதை நீங்கள் அடுத்த வாளுக்கு கொடுக்கும் பொழுது அவளுடைய வயிறு குளிர்ச்சி அடையும் பொழுது உங்கள் மனசும் வாழ்க்கையும் குளிர்ச்சி அடைந்து வளர்ச்சியை சந்திக்கும். இது ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு சிறந்த பரிகாரம். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றம், கடன் பிரச்சனை தீர்தல், குடும்ப சந்தோஷம், குழந்தைகளால் நிம்மதி, குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, உத்தியோக பிராப்தி, இடமாறுதல் ஏற்படுதல், செல்வாக்கு அதிகரித்தல், வாக்கு வன்மை அதிகரித்தல், பண வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுதல், இப்படி எல்லாம் பாசிட்டிவாக விஷயங்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களே. ஆமாம், இத்தனை நாளாக நல்லது நடக்கலை, அதனால் சொல்லலை. இப்பொழுது இந்த வாரம் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அதனால் மீனராசிக்கு தனித்தனி கேட்டகரியாக நான் சொல்ல போகிறதில்ல, பொதுவாக தான் சொல்ல போகிறேன். இந்த வாரத்தில் விரைய சனி இருக்காருன்னு கேட்கலாம். விரைய சனி 6ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது, அதாவது 15 முதல் 18ஆம் தேதி வரை சந்திரன் சிம்மராசியில் இருக்கும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். இந்த சனி பார்வையில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான செலவுகள் ஏற்படும். அது மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் 10 வயசுக்கு கீழே இருந்தால் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான செலவுகள் ஏற்படும். இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள். நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய நபர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக வளர்ச்சியை ஏற்படுத்துதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து காரிய வெற்றியும் வழக்குகளில் வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஒரே வார்த்தையில் பலன் சொல்லி முடிச்சிடலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, சந்தோஷம் குடிகொள்ளும் வாரம், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வாரம், வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரம்னு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு நான் இதெல்லாம் சொன்னேன்னா உடனே என்ன நினச்சிக்கிறாங்க, மீனராசிக்கு எதுவுமே நல்லது இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு டீட்டெயில்டாக இழுத்து சொல்கிறேன். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி 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 ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிரார்த்தனை, பிராயஷ்சித்தம் மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள், அம்மனை வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக சிவபெருமானையும் சேர்த்து வழிபடணும், அம்பாளையும் சிவனையும் சேர்த்து வழிபடணும். அதாவது எந்த கோயிலில் சிவனும் அம்பிகையும் சேர்ந்து இருக்காங்களோ, சன்னதிக்குள்ளே இருப்பாங்க. சில இடத்துல சிவன் ஒரு சன்னதியில், அம்பாள் ஒரு சன்னதியில் இருப்போம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா, சிவனும் அம்பிகையும் ஒரே சன்னதியில் இருக்கணும். அந்த தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். சிவசக்தி சுரூபத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து சக்திகளையும் ஏற்படுத்தி சந்தோஷம் மட்டுமே தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.